வணக்கம் அன்பர்களே. மகாகாளி, கருமாரி, மகாமாயி, மாரியம்மன் போன்ற தெய்வீக பெயர்களை கேட்டிருக்கிறோம். வணங்கி வழிபாடுகள் செய்கிறோம். அன்னை பார்வதி தேவியே இவர்தான். உருவங்களை மாறுதல் பெற்றமையால் இப்படி பல பெயர்கள், அதாவது காளி ஸ்வரூபம், உக்கிரமான காளி ஸ்வரூபம். சரி, யார் இதற்கு காரணம்? பரசிவனா, இல்லை விஷ்ணுவா, அல்லது பிரம்மதேவனா? யாருமே இல்லை. இதற்கு முக்கியமான காரணகர்த்தா ரிஷி பிருங்கி என்பவர்தான். இவர் மிக சக்தி வாய்ந்த ரிஷிகளுள் ஒருவர். மும்மூர்த்திகளையே செபிக்கும் வல்லமை கொண்டவர். இவர் அதீத சிவபக்தர். மேலும் பரமசிவனுக்கு மிகவும் பிடித்தமானவர். இவர் மும்மூர்த்திகளை தவிர வேறு எவரையுமே வணங்குவதில்லை. ஏன் தேவியரை கூட வணங்குவதில்லை. இப்படியாக இவர் அனுதினமும் வண்டு உருவம் தாங்கி மும்மூர்த்திகளை மட்டும் வலம் வந்து கொண்டிருப்பார். ஆஹா, என்ன இது! சிவசக்தி, சிவனும் சக்தியும் ஒன்றுதான் என்பதை புரிந்து கொள்ளவில்லையோ என்று ஆவேசப்பட்டார்கள் முப்பெரும் தேவியரும். என்ன இது! ஆனால் பரசிவனோ, தேவி, உன்னை வழிபட்டாலும் என்னை வழிபட்டாலும் இரண்டும் ஒன்றுதானே. நாம் இருவரும் ஒன்றிணைந்து தானே காட்சி அளிக்கிறோம். மேலும் அர்த்தநாரி என்று தானே திருநாமம் தாங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்ன போதிலும் அன்னை பார்வதி மனம் அடங்கவில்லை. என்ன செய்வது? சரி, இந்த பிருங்கியை ஒரு கை பார்த்து விடலாம் என்று முடிவு செய்தார்கள் முப்பெரும் தேவியரும். ஆனால் இதற்கிடையே ரிஷி பிருங்கி என்ன செய்தார்? ஹோமம் ஒன்றை துவங்கினார். ஏனென்றால் அவர் முப்பெரும் தேவியரின் எண்ணங்களை, மனங்களை புரிந்து கொண்டிருந்தார். ஆகவே ஹோமம் ஒன்றை நடத்தி அதில் கோர வடிவம் கொண்ட ராட்சசனை உருவாக்கி முப்பெரும் தேவியரையும் அழித்துவிட வேண்டும் என்று ஆக்ரோஷமாக செயல்பட்டார். ஆனால் அன்னை பார்வதி என்ன செய்தார்? அவரது சக்தியை பிருங்கி முனிவரின் உடலில் இருந்து எடுத்து கொண்டு விட்டாள். இதன் பலன் என்ன ஆயிற்று? பிருங்கி முனிவர் யாகம் முடியும் முன்பே செயல் இழந்து போனார். அப்படியே யாக குண்டத்தில் தன் கமண்டல தீர்த்தங்களை பொழிந்து அப்படியே சாய்ந்து செயலற்று போய்விட்டார். ஆனால் அரை வேக்காடு ஹோமத்தில் இருந்தும் எழுந்த கொடூரமான உருவம் கொண்ட இராட்சச வடிவம் ஒன்று நேராக
முப்பெரும் தேவியரை நோக்கி பாய்ந்தது. ஆனால் தேவி பார்வதி விஸ்வரூபம் எடுத்து அந்த ராட்சசனை அப்படியே தன்னுள் வாங்கி வீங்கி விட்டார். அந்தோ பரிதாபம்! அடுத்த வினாடி அன்னை பார்வதி தேவி உடல் முழுவதும் கருமை நிறம், சிவந்த கண்கள், கோர வடிவம் என்று அந்த அரக்கனின் உருவத்தையே அடைய பெற்று விட்டாள். இப்பொழுது தேவி சற்றே நடுங்க துவங்கினார். பரசிவனை அடைந்து, நாதா, இதென்ன சோதனை எனக்கு? ஏன் இந்த வடிவம் வந்தது? ஒன்றும் புரியவில்லையே என்று கதறி ஒரு கோபம் கொண்டாள். ஆனால் பரசிவன் என்ன செய்தார்? தேவி, உன்னை நான் முதலிலேயே எச்சரித்தேன், பிருங்கி ரிஷியுடன் மோத வேண்டாம் என்று. ஆனால் நீ கேட்கவில்லை. அதன் பலன்தான் இது. நீ இதை அனுபவித்தே தீர வேண்டும். பூவிலகில் காளி என்ற சொரூபத்துடன் நீ கோவில் கொண்டு பிரசித்தி பெற்று விளங்கப் போகிறாய். அத்தோடு இல்லாமல் இந்த தோற்றம், அதாவது அவதாரம் கொண்ட நீ அநேக அசுரர்களையும் அழிக்க வேண்டி உள்ளது. அதனால்தான் உனக்கு இந்த வடிவம் வந்தது. இப்பொழுது ஏதும் சொல்லி பயன் இல்லை. நீ பூவுலகில் வந்தவுடன் உனக்கு இணையாக தேவி, அதாவது ஜமதக்கின முனிவரின் பத்னி ரேணுகா தேவியாக திருநாமம் கொண்டு அவளுடன் இணைந்திருப்பாய். அத்தருணம் உனக்கு ஒரு சாபம் கிடைக்கும். அந்த சாபத்தின் மூலம் நீ வேறொரு உருவம் தாங்கி மகமாயி என்றும் வேறு நாமங்களான மாரி அம்மன் போன்ற நாமங்களுடன் பூலோகத்தில் எல்லோராலும் பூஜிக்கப்படுவாய். அத்தருணம் யாம் அங்கு வந்து உன்னை ஆட்கொண்டருள்வோம் என்று திருவாய் மலர்ந்து அருளச் செய்தார். ஆக கொல்கத்தா காளிகாம்பா, உஜ்ஜயினி மாகாளி என்று வடக்கிலும் தென்னகத்திலும் பல இடங்களில் இந்த திருக்கோவில்கள் அமையப்பெற்றிருக்கிறது. கருமாரி, உருமாரி என்று பலர் பெயரிட்டு இந்த அம்பிகையை வணங்குகிறார்கள் என்பதை இன்று வரை நாம் அறிந்திருக்கிறோம். இப்படியாக இந்த தேவியை வீட்டில் அல்லது வேறு எந்த இடங்களிலும் பக்தர்கள் வணங்குவதற்கு பயப்படுகிறார்கள். காரணம் காளியின் தோற்றம்தான். மேலும் சில ஜோதிட சிகாமணிகளும் ஓஹோஹோ கூடவே கூடாது
என்று பயமுறுத்துகிறார்கள். ஆனால் நண்பர்களே, காளி தேவியை வணங்குவதால் நமக்கு நல்ல கதி ஏற்படுமே தவிர ஒருபொழுதும் தீய சக்தி நம்மை தீண்டாது. தீய சக்திகளை அழித்து நல்லவர்களை காப்பாற்றுவதுதான் தேவி காளியின் கடமை என்றுதான் புராணங்கள் வர்ணிக்கின்றது. இறுதியில் பிருங்கி முனிவரும் தன் தவறை உணர்ந்து மாகாளி உருவத்தை வணங்கினார். அன்னை பார்வதியும் மனம் இறங்கி பிருங்கி ரிஷிக்கு அனைத்து சக்திகளையும் திரும்ப வழங்கினார். அவர் பலகாலம் கலியுகத்தில் வாழ்ந்து பின் அருவமாக மறைந்து பரசிவன் திருவடிகளில் ஐக்கியம் ஆனார் என்பதும் புராணத்தில் கூறப்படும் ஒரு வரலாறு ஆகிறது. அன்பர்களே, காளி தேவி, மகமாயி இவர்களின் வரலாறு என்பதை குறித்து ஓரளவிற்கு யாம் அறிந்ததை உங்களுடன் பகிர்ந்து கொண்டோம். மிக்க நன்றி.